கோவை அருகே 17 வயது மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி கைதானோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவது வேதனை அளிப்பதாகவும் கூறியுள்ளார். குற்றம் நடந்த பின்னர் கைது செய்துவிட்டதாக கூறும் முதலமைச்சர் குற்றத்தை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை ஏன் சொல்ல மறுக்கிறார் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்பா என்று தன்னை புகழாரம் சூட்டிக் கொள்ளும் ஸ்டாலினுக்கு இந்த மாணவி மகள் போன்றவர் இல்லையா? மாணவியின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு? பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக துறந்துவிட்டு விளம்பர மோகத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.